ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க போதுன்னா விஜயா மீனாவோட பூக்கடையை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அதுக்கு முக்கியமான காரணமே சுதா தான். அவங்க உண்டாக்குன பிரச்சனைனால தான் இந்த விஷயமே நடக்குது. நடக்குதுன்னா சுதா ஸ்ருதியை பார்க்கறதுக்காக விஜயா வீட்டுக்கு வராங்க. விஜயாவும் அவங்கள்ட்ட நல்லபடியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் சுதாக்கு ஸ்ருதி திரும்ப இங்கே வந்ததில் செம கடுப்பாக இருக்குது. பதிலுக்கு விஜயா வெறுப்பேற்றதுக்காக சுதா என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மந்தி எனக்கு கொஞ்சம் பூ தேவைப்படுது, ஒரு 200 ரூபாய்க்கு பூ தாங்கன்னு கேட்குறாங்க. அந்த டைம் மீனாவும் வீட்டில் இல்லை. விஜயாவும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. சம்மந்தி மீனா வீட்டில் இல்லை, நீங்கள் வேற எங்கேயா பூ வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுதா அதுக்கெல்லாம் டைம் இல்லை சம்மந்தி, மீனா இல்லைன்னா என்ன, நீங்கள் தான் இருக்கீங்களா, நீங்கள் தாங்கன்னு கேட்குறாங்க. விஜயாவுக்கும் வேறு வழியெல்லாம் பூ அளந்து கொடுப்பாங்க. அப்போ சுதா விஜயா இன்னும் வெறுப்பேற்றுறாங்க. பரவாயில்ல சம்மந்தி, நீங்கள் கூட இந்த தொழில் நல்லா தான் பார்க்குறீங்க, பேசாமல் நீங்களும் மீனா கூட சேர்ந்து பூ கட்டலாம்ல, நல்லா லாபம் வரும், ஏன்னா கடையை உங்கள் பிள்ளை தானே இருக்கு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்டால் விஜயாவுக்கு செம்ம கடுப்பாது. சுதா கிளம்புனோன்னு கோவத்தில் புலம்புறாங்க. சம்மந்தின்னு மரியாதை கொடுத்து பேசினா அந்த அம்மா ஓவராக தான் பண்ணுதுன்னு கடுப்பாறாங்க. கடைசியில் விஜயாவோட கோவம்லாம் எங்கே முடியுதுன்னா மீனா மேலே தான் முடியுது. இவன் மட்டும் பூக்கடை வைக்கலன்னா நமக்கு இந்த அவமானம்லாம் தேவையா, இந்த பூக்கடையை ஏதாவது பண்ணி காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா விஜயா அந்த விஷயத்த ரோஹினிட்ட சொல்லி புலம்புவாங்க. இவளால் என் மானமே போச்சுமா, ஏதாவது பண்ணி இந்த பூக்கடையை காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி விஜயாவை நல்லா ஏற்றி விடுவாங்க. கடைசியாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆண்டி, பேசாமல் நம்ம கார்பரேஷன் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இந்த பூக்கடைனால இந்த ஏரியா மக்களுக்குலாம் தொந்தரவாக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், அவங்களே இந்த கடையை அப்ரூவ் படுத்துவாங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா இது நல்ல ஐடியாவே இருக்கு, கார்பரேஷனுக்கு ஃபோனை போடுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் ரோஹினியும் மாற்றி மீனாவோட பூக்கடையை பற்றி தப்பாக கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா கார்பரேஷன்லேருந்து ஆளுங்க மீனாவோட பூக்கடையை அப்புறப்படுத்துறாங்க. அதை பார்த்த மீனாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சார் பண்ணுறீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவங்கள விஷயத்த சொல்லுவாங்க. நாங்கள் நகராட்சியிலேருந்து வரோம், இந்த ஏரியாலேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த பூக்கடைனால இந்த ஏரியா மக்களுக்குலாம் தொந்தரவாக இருக்கான், அதனால இந்த கடையை அப்புறப்படுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாவுக்கு ஷாக் ஆகுது. சார் அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல சார்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. மீனாவோட கடையை மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடறாங்க. கடை போனதில் மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் முத்துக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தான் மீனாவோட கடையை காலி பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாருன்னா, மீனா அவங்க பூ கட்டுற பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக அவங்களுக்காக ஒரு ஸ்கூட்டி வாங்கி தராரு. ஆமாங்க, அந்த வண்டியில் மீனா பூவை வச்சு எங்கே வேணால் கொண்டு போய் விற்றுக்கலாம், யாராலையும் மீனாவை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கும் விஜய் ஏதாவது நக்கலாக தான் பேசுவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரப்போகுது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொனசேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.